இல்லை ரொம்ப நல்ல விஷயங்க. இப்போ எனக்கு முன்னாடி வந்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளே வர்றது அவ்வளோ கஷ்டம். அந்த ஏவிஎம் உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த கேட்டு வழியாக உள்ளே வருதுங்கிறது குதிரை கொம்பாக இருந்துச்சு. என்னோட தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நான்லாம் அப்படி கஷ்டப்பட்டு வரல, ஈஸியாக தான் வந்தேன். நான் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். என் பேர் துரை பாலசுந்தரம். மேடம் எங்கள் ஹீரோயின், அப்புறம் இவங்க திருமாலுக்கு ஒய்ஃபாக மகாலட்சுமி நடித்தவங்க எல்லாம் வந்திருக்கோம். இந்த படத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கேள்வியெல்லாம் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போது டோட்டலி ட்ரெண்டு வந்து ஒன்று கேங்ஸ்டர் மூவி, இல்லைன்னா வந்து மதுரை, இல்லைன்னா நார்த் சென்னை. இதில் தான் வந்து தமிழ் சினிமாவுடைய பெரும்பான்மையான படங்கள் அடங்கும். புராண படம் வந்து தமிழில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்றது எனக்கே நினைவில்லை. அந்த வகையில் ராகு கேத்து என்ற சாயாகிரகங்களை அடிப்படையாக வைத்து ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் சீரிய முறையில் ஒரு படத்தை தந்திருக்கிறாரு திரு துரை பாலசுந்தரம் அவர்கள். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சவாலாக எடுத்து தான் அவர் வந்து செஞ்சுருக்கிறாரு. நிறைய தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆர்எஸ் மனோகர் சாரோட ஒர்க் பண்ணவர். அவர் வந்து இந்த படத்தில் வந்து சமுத்திரக்கனி அவர்கள், நான், விக்னேஷ் அவர்கள் போன்றவர்களை வந்து அப்ரோச் பண்ணதே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம், நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் நல்ல முயற்சிகளுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை தான். இன்னொன்று, ரொம்ப நாள் கழித்து எனக்குமே வந்து நான் அன்னமய்யா படத்தில் ஒரு புராண கதா சரித்திர புராண திரைப்படம் அதில் அந்த சாமி படத்தில் அன்னமய்யாவில் நடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த துர்காதேவி வேடத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அது எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோடய கம்பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போது டிடி ரிட்டர்ன்ஸில் வந்து அவுட் அண்ட் அவுட்டு ஃப்ரீக் அவுட்டாக ஒரு ரோலு. அதுக்கப்புறம் ஓஹோ எந்தன் பேபியில் வந்து ஒரு இளைய யங் மதர் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஃப்ளாஷ் கட்டுக்கு அப்புறம் டைம் லீப்புக்கு அப்புறம் இன்னொரு ஓல்டர் மதர் மெச்சூர் கேரக்டர். அதுக்கப்புறம் இதில் வந்து கடவுள் வேடம், இப்படி வித்தியாசமான வேடங்கள் வருது. ஒன்றன் பின் ஒன்றாக அந்த படங்கள் வருது. ஸோ எனக்கும் அது வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்திருக்கீங்க, எனக்கு அது மெயினாக சொல்லணும். பொதுவாக வந்து இப்போது ஒரு கூலிக்கோ ஜெயிலர் 2க்கோ எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு வந்து எல்லாரும் ப்ரெஸ்லாம் வருவீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு புது தயாரிப்பாளர், புது இயக்குனர், எல்லாருமே இன்றைக்கி இங்கே இந்த சந்தியா இருக்கிறாங்க. ஷீ இஸ் அ நியூ அப்கமிங் ஸ்டார். இப்படிப்பட்ட புதியவர்களுடைய முயற்சி, தேட்டர் பேக்ரவுண்டு இருக்கிறவங்களுடைய ஒரு முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்தியா. முதல்ல அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. த வெரி ஃபஸ்ட் டைம் இத்தனை கேமரா முன்னாடி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் என்னோடய முதல் படம். இதில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கு பின்னாடி. நாங்கள் இது வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம் முடிப்போமான்ட்டு எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ பாலசுந்தரம் சார் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை வெற்றிகரமாக இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஸோ நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்படிங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நீங்கள் வந்து சேனலில் விஜயாக பார்த்துருப்பீங்க, மாடலாக பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் மூவியே பாலசுந்தரம் சார் வந்து என்னை கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி நான் செந்தமிழெல்லாம் பேசினது கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மகாலட்சுமியாக என்னை சார் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி என்னை வந்து கேஸ்ட் பண்ணாங்க. நானும் அது ப்ராப்பராக ஒரே டேக்கில் பண்ணிவிட்டு, அண்ட் கஸ்தூரி மேம், சமுத்திரகனி சார் அண்ட் விக்னேஷ் சார் தான் மகாவிஷ்ணுவை என்னோடய பேராக வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வெரி
செலிப்ரிட்டிஸோட நான் ஒர்க் பண்ணுறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஆல் த கிரெடிட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் casting மீ அண்ட் தேங்க்யூ மை ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஐ எம் கெஸ்ட் இன்டர்வியூ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட். தேங்க்யூ ஆல். வணக்கம், என் பேர் ஆனந்த். இந்த படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரம் பண்ணிருக்கேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீம் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் டு கஸ்தூரி மேடம், சமுத்திரகனி சார், விக்னேஷ் சார், சப்னா மேடம் எல்லாரும் அவங்களுடைய கோஆப்ரேஷன் கொடுத்து எங்களுக்கு இந்த படத்தை முடிக்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து என்னென்ன பண்ணணுமோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது எங்களுக்கு இருந்த ஒரே விஷயம் வந்து இத்தனை நாளாக ஒரு சமூக படமாகவே வந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை சொல்லணும், அதுவும் மக்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். அந்த மாதிரி யோசிக்கும்போது புராண படம், இதிகாச படங்கள் எடுத்தால் அது நல்ல விஷயங்களை சொல்ல முடியும். அட் த சேம் டைம் தெரியாத விஷயங்களும் மக்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம கும்பகோணம் சைடு போகிறோம், தஞ்சாவூர் சைடு போகிறோம், நிறையா கோயிலெலாம் இருக்குது. அங்கே கும்பகோணம்லாம் உங்களுக்கே தெரியும், நிறையா கோயில்கள்லாம் இருக்குது. அங்கேயும் ராகு கேது கோயில், முக்கியமான கோயிலெலாம் இருக்குது. பட் நம்ம போவோம், அங்கே போயிட்டு தோஷ நிவர்த்தி என்ன பண்ணணுமோ, காலஹஸ்தியாக இருக்கட்டும் இல்லை ராகு கேது கோயிலாக இருக்கட்டும், தோஷ நிவர்த்தி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு வந்துட போகிறோம். பட் அது எதுக்காக பண்ணுறோம், அந்த கோயில் எப்படி உருவாச்சு, அந்த தெய்வங்கள் எப்படி உருவாச்சு, அந்த கிரகங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த படத்தை பண்ணினோம். அதே மாதிரி சாதாரண தமிழில் பேசுனா அதுக்குண்டான அந்த ரீச் இருக்காதுன்றதுனால நல்ல தமிழ், தூய இலக்கண தமிழில் இந்த படம் எடுத்திருக்கோம் ஆஸ் அ டீம். ஸோ எங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. மேலும் இதே மாதிரி பல படங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் ஆதரவு தேவை, எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு சென்சார் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த கமிட்டி எல்லாம் டிசைட் பண்ணிட்டு கடைசியாக கூப்பிட்டு என்னென்ன பேசும்போது சொன்னாங்க, இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் கூட கட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே நேர்த்தியாக இருக்குது. இந்த தமிழை நாங்கள் ரொம்ப வருஷமாச்சு இந்த மாதிரி ஒரு தமிழை கேட்குறதுக்கு. உண்மையிலே உங்களுக்கு உங்கள் டீமுக்கு எங்களுடைய பாராட்டுகள் சார் அப்படின்னு சொல்லி தான் சர்டிஃபிகேட்டே கொடுத்தாரு அந்த செய்வோம். எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஆக்சுவலாக நாடகமாக தியேட்ரிக்கல் பண்ணி இந்தியா முழுக்க போன ஒரு கதை ராகு கேதுன்றது. இதை நாங்கள் படமாக பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ராகு கேது இவங்க எப்படி உருவானாங்க, இவங்க மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆதிக்கம் பண்ணுறாங்கன்றது தான் கதை. யார் இந்த ராகு கேது, இந்த டைட்டில் அப்படி தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி திருமணத்தடை, குழந்தையின்மை, குடும்பத்தில் பிரச்சனையா, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா இவங்கள தான் சொல்லுவாங்க, ராகு கேது தான் சொல்லுவாங்க. இன்னொன்றுன்னா கால சர்ப தோஷம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ராகுவும் கேதுவும், இந்த எண்டில் ராகுவும் இந்த எண்டில் கேதுவும் நடுப்புற கிரகங்கள் அமைஞ்சிருச்சுன்னா இந்த தோஷத்துக்கு பேர் தான் கால சர்ப தோஷம். இதிலலாம் அந்த படத்தில் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கோம். நாங்கள் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போகணும், எந்தெந்த ஆலயங்கள் அதுக்கு சாத்தியமான ஆலயங்கள். அதில் நம்ம சமுத்திரகனி சார் வர சீன்லேயே சொல்லுவார், ஸ்ரீ காளஹஸ்தி, அதுதான் ரொம்ப அற்புதமான இடம். எல்லாரும் போகிறாங்க, சாந்தி இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க, உடனே பார்த்தா கல்யாணம், மற்றபடி குழந்தை தள்ளி போகிறது எல்லாமே அது நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அதனால் இதை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணுன்றது உங்கள் எல்லோருடைய நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். இது நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை நாங்கள் திரும்ப அதை கொண்டு வரணும். என்ன புராணமே இந்த படங்கள் ஆரம்பித்தது புராணத்துலேருந்து ஆரம்பிச்சது. அதனால் திரும்ப இந்த பணி ஏற்றிருக்கோம். நீங்கள்லாம் எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். எங்கள் இயக்குனர் பாலசுந்தரம் பொறுத்த வரைக்கும் பல வருட அனுபவம் இருக்குது. நாடகத்துறையிலையும் சரி, திரைப்படத்துறையிலையும் சரி, நிறையா படங்களும் நடிச்சிருக்காரு, சீரியல்ஸ் பண்ணிருக்காரு, நாடகங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வராரு. ஆர்எஸ் மனோகர் சார் இருந்தபோது அவருடைய ட்ரூப்லேயும் நடிச்சிருக்காரு. அவருடைய மறைவுக்கு அப்புறமா
தமிழரசன் தேட்டர்ஸுங்கிற இந்த குழுவை ஆரம்பித்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா டீமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சந்தியாங்கிறது வந்து ஒரு கலை ஆர்வம்ன்றது சந்தியா கிட்ட பார்க்கலாம். அப்கமிங் ஆர்டிஸ்ட் இப்போதைக்கு மாடலிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. மேடம் இப்போ வந்து காமனாகவே பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் வேஷங்களை இருக்கணும், விரத இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம அம்மன் கேரக்டராக இருந்துருக்கீங்க. ஹோம் ஒர்க்லாம் என்ன பண்ணீங்க? விரதம்லாம் இருந்தீங்களா? இல்லை, பொதுவாக நான் வந்து பிரதர் என்ன கேட்டாங்கன்னா, இந்த படத்துக்காக நான் வந்து ஹோம்ஒர்க் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் விரதமெல்லாம் ஏதாவது இருந்தேன் நான். இது வந்து உங்களில் என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு நாளுமே நான் விரதம் தான் இருக்கேன். நான் வந்து எல்லா நாளுமே காலையில் எழுந்திரிச்சு பூஜையில் தான் ஆரம்பிக்கிறேன். எப்போவுமே சைவம், எப்போவுமே கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்னது. ஸோ படத்தில் வந்து நாம் வந்து எந்த ஒரு வேஷம் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறோம். பட் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் எப்போவுமே விரதம் தான். நாளைக்கு இப்போ இன்றைக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கிறேன். நாளைக்கு ஏகாதசி. நான் வந்து நீர் கூட குடிக்காமல் உண்ணாமல் தான் இருப்பேன், உணவு உட்கொள்ளாமல் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால அம்மன் வேடம் வரும்பொழுது அதற்காக வாழ்க்கை முறையில் எனக்கு பெரிய ஒரு வித்தியாசமெல்லாம் தெரியலை. டெய்லியே நான் அப்படி தான். பட் ஹோம்ஒர்க்குன்னு நான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மனுக்கான இப்போ சாதாரணமாக நான் பேசும்போது கொஞ்சம் படபடப்பாக பேசுவேன் இல்லையா, அந்த வேகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மெதுவாக கொஞ்சம் நிதானமாக அந்த தெய்வீகத்தோடு பேச வேண்டி இருந்தது. அதுக்கு அஃப்கோர்ஸ் இயக்குனர் பக்கத்திலே இருந்தாங்க. ஸோ ப்ளஸ் அது குரோமாக்கி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டி இருந்தது. டப்பிங்கில் நான் அது வந்து எதுக்காக அப்படி நிதானமாக பேச சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து டப்பிங்கில் எனக்கு தெரிஞ்சது. நான் ரொம்ப ரசித்து செஞ்ச ஒரு விஷயம். இன்னொன்று, தமிழ் லகரம் நல்லா வரக்கூடிய என்னை போன்ற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு இந்த மாதிரி தூய தமிழ் பேசி புராண நடையில் இலக்கண நடையில் டயலாக் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது இப்போல்லாம் அரிது. ஸோ அந்த மாதிரி ஒன்று கிடைக்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கு. மேடம், என்னதான் சொன்னாலும் நீங்கள் பேசினா என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணாலும் ட்ரோல் பண்ணுவாங்க. மெயினாக என்ன கேட்பாங்கன்னா, ஒரு கவர்ச்சி நடிகை வந்து கடவுள் படத்தில் அம்மனா நடிகை தான் வரும். அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? கவர்ச்சி நடிகை அப்படிங்கிறதும் நடிப்பு தான், அம்மன் அப்படிங்கிறதும் நடிப்பு தான். இதில் நான் முதலும் இல்லை கடைசியும் இல்லை. பட்டணத்தில் பூதமில் நடித்த கேஆர் விஜயா அவர்கள் தான் அதுக்கப்புறம் சுத்தமாக கடவுள் தான், அவங்க தான் அம்மன்னா விஜயம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்க. அதே போல் சொல்லிக்கிட்டே போகலாமே. ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, நயன்தாரா நடிச்சிருக்காங்க, ரோஜா நடிச்சிருக்காங்க, மீனா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்வியை நீங்கள் என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது அது யூடியூப்பில் வந்து எது நான் செஞ்சாலும் செய்யாட்டியும் அது வைரல் ஆகும். அது இப்போதைய காலத்தின் கட்டாயம். இன்னொன்று, இப்போ செய்தியில் நம்ம தான் அடிக்கடி இருக்கோம். அதனால் ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும். பட் அதுவும் ஏற்றுக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன், இதுவும் ஏற்றுக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேங்கிறதுல எனக்கு பெருமை. இதில் யாருக்கா மாற்று கருத்து இருக்கா? இன்றைக்கி நீங்கள் வந்து அதை அவர் வரலாம் கேட்டார் என்ன இன்றைக்கி. ஸோ எல்லாம் தான் ஒரு நடிப்புன்னு வரும்போது எல்லாமே நாம் செய்யணும். அது எல்லாத்தையும் திறம்பட நம்புற மாதிரி செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் கூலியை பற்றி மென்ஷன் பண்ணீங்க. அது ஒரு ஜானர். மக்களுக்கு வந்து சினிமா என்பது எல்லாமே இருக்கணும் தான், இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும். ஸோ அந்த மென்ஷன் பண்ணனால என்ன காரணம்? கூலி என்ன காரணமா? அதாவது இல்லை, உங்களுக்கு பிரஸுக்கு டைரக்ஷன் வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஐயோ அப்படி இல்லைங்க. கூலிங்கிறது ரஜினி இருக்கிறாரு, ஆமீர் கான் இருக்கிறாரு, நாகார்ஜுனா இருக்கிறாரு, இன்னும் எல்லாம் பெரிய 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 அது எவ்வளோ பெரிய படம், மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படம். சன் பிக்சர்ஸ் படம், அனிருத் இருக்கிற. அது வந்து ஒரு மல்டி ஸ்டார், லோகேஷ் கனகராஜ் மல்டி ஸ்டார் படம் அது. ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் ப்ரெஸ்ஸு ஹைப் இருக்கிறதுங்கிறது வந்து ஆச்சரியம் இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹம்பிள் எஃபர்ட்.
அது வந்து அவர் பாலசுந்தரம் அவர்களுடைய மனதில் உதித்த ஒரு உழைப்பு. அதுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கறத நான் நன்றியா தான் சொல்றேன். இந்த மாதிரியான மூவி வரணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? ஆமாங்க, எல்லாரும் வந்து 100 கோடியில படம் எடுக்க முடியாது, 200 கோடியில படம் எடுக்க முடியாது. அப்படி இப்போ 200 கோடியில படம் எடுத்து அதுதான் தேட்டரில் ஓடணும்னு சொன்னால் தேட்டரில் ஒரு படம் தான் ஓடும் ஒரு டைமுக்கு. சின்ன படங்கள், சிறிய படங்கள் தான் வந்து எப்போவுமே எல்லாருக்குமான இதுவாக அது அந்த இண்டஸ்ட்ரியை ஃப்ளோலேயே வச்சுருக்க முடியும். இதை நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதில் புராண படங்களுங்கிற ஒரு விஷயம் வந்து சுத்தமாக தமிழ் சினிமாவில் அந்த ட்ரெண்டே இல்லை. இப்போ இது வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆரம்பம். மேடம், நீங்கள் வரம் கொடுக்குற சீனை நடிக்கும்போது எப்படி இருந்தது? ஏன்னா மற்ற கேரக்டரோட அது சூப்பராக அந்த வரம் தாத்தா அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்தது. அது எப்படி நடிச்சீங்க, ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, மற்றதை விட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு. ஸோ நான் வந்து என் நண்பர்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக என்னை ஏதாச்சும் கேட்டால் நான் உடனே கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என் ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க. ஐயோ பணமும் போச்சு நட்பு போச்சே அப்படின்னு நிறைய தரத்தில் நான் வந்து புலம்பி இருக்கிறேன். பட் நான் இப்படி சொல்கிறேங்க, டெய்லி நான் சாமிக்கிட்ட வந்து ஐயா இதை கூட அதை கூட அப்படின்னு சொல்கிற ஒரு மாமூல் மனுஷி. அந்த ப்ராக்டிஸில் இங்கே கொடுக்குற மாதிரி நடிக்க முடிஞ்சிருச்சு, அதுதான் உண்மை. சரி, தமிழ்ல படம் எடுத்துட்டு வேற மாநிலத்தை சேர்ந்த காலஸ்தரிக்கு வந்து விளம்பரம் பண்ண மாதிரி இருக்கு. திருநாகேஸ்வரத்தை ஏன் இதுல கொண்டே வரல? அதுவும் இருக்கு, திருநாகேஸ்வரத்தை பத்தின ஃபுட்டேஜும் இருக்கு. இது மாதிரி எல்லாம் வந்து ராகு கேது ஸ்தலம் இருக்கு, நவகிரகங்களுக்காக வந்து அரசாங்கமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதுல வந்து காலஸ்திரி தோன்றியது மட்டும் அவர் வந்து சமுத்திரக்கனி வாயிலாம் சொல்றாங்க. இல்ல, அவருக்கு எங்க அருள் கொடுத்தாரோ அந்த இடத்தை எடுத்துருக்கோம். அப்போ ராகு கேதுங்கிற போது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற இல்ல நாங்க அதுக்கு ஸ்தலங்களை பத்தி நீங்க ஆனா நீங்க இருங்க, இந்த கேள்விக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன். எனக்கு வந்து என்னை கொண்டு போய் உள்ளே எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த ராகுவுடைய எஃபெக்டில் தான் நான் உள்ளே போனேன். அப்போ வந்து நான் போன முதல் இடம் திருநாகேஸ்வரம் தான். அந்த ஃபோட்டோவெல்லாம் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். திருநாகேஸ்வரம் வந்து எனக்கு இப்போ இன்னைக்கு 9ஆம் தேதி எனக்கு காரைக்காலில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் திருநாகேஸ்வரம்லாம் போகத்தான் போகிறேன். ஸோ சொன்னாலும் சொல்லாட்டியும் ராகு க்ஷேத்திரம் அப்படிங்கிறது, திருநாகேஸ்வரம் அப்படிங்கிறது, காளஹஸ்திங்கிறது அது வரலாறு பூர்வம். சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க போய் அங்கே தவம் இருந்து வரம் வாங்கிறது தான் அங்கே, அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். மற்றபடி எந்த கோவிலையும் நம்ம ராகுக்கு இதை பற்றிலாம் எந்த இதுவும் சொல்கிறோம். இன்னும் கேட்டால் இந்த படம் பூஜை போட்ட உடனே போனது எல்லாம் நம்ம திருநாகேஸ்வரம், எல்லா இதுவும் திருப்பாம்பரம், எல்லா ஊர்லேயும் போய் இதுக்கு முறையாக அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் நான் காளஹஸ்திக்கே போனோம். ஸோ முக்கியத்துவம் நம்ம தமிழ்நாடு தான், அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்க 2 பேருக்கும் சிவன் அருளிய இடம் அதுதான், அதுக்காக தான் அதை கொடுத்தோம். மற்றபடி எங்களுக்கு கதை லெங்க்த்து ரொம்ப இதுவே போகுது, இழுக்குது, அதனால் ரொம்ப ஷார்ட் பண்ணணுன்றதுக்காக அதை பண்ணியிருக்கோம். மற்றபடி எந்த ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நவகிரகம் இது எல்லாமே ஒரு 50 வருஷம் ஒரு 70 வருஷத்துக்குள்ள வந்தது, முந்தினா அது கிடையவே கிடையாது. இதெல்லாம் நவீன சுற்றுலா மாதிரி ஒரு படம் சம்பாதிக்கிறதா நவகிரக ஸ்தலம், நவகிரக டூர்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்காங்க. அது உண்மையா? இல்லை சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முன்னெல்லாம் கோவிலில் அவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு கோவில்லையும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. புரியுதுங்களா? கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, பிரச்சனை அதிகம் ஆயிடுச்சு, அதனால மனுஷன் அங்கே போகிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா மனுஷனாண்ட சொல்கிறத விட சாமியாண்ட சொல்லாமேன்னு போயிட்டு அங்கே போய் சொல்லிட்டு இருக்கான். மற்றபடி வேறு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தெல்லாம் எடுக்கலை. இது ஒரு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஒரு கதை. இதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணணும் அப்படி இல்லை. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அங்கே எடுத்துக்கிட்டோம். மற்றபடி இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி திருநாகேஸ்வரம் எங்களுக்கு பேன் இண்டியா ஹிட் ஆகணும் இல்லை, தமிழ்நாட்டை மட்டுமே சொல்ல முடியாது, இந்தியா முழுக்க சொல்கிறாங்க. 2026ல தமிழக மக்களுக்கு ராகு கேது எப்படி மேடம் இருக்கு? உங்களுக்கு நீங்க இல்ல நானும் அரசியல் சொல்லல. படத்துல நீங்க ஏற்கனவே முதல் பாதியில படத்திலேயே நீங்க ராகு கேது வரலாறை பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு அநீதி செய்த சூரியனை எப்படியெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு ராகு கேது டிஸ்கஸ் பண்ணதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ சூரியன் மேல் நிழல் பட செய்யும் ராகு கேது படத்துல
நீங்கள் அதற்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். இல்லை, அவங்க பவர்ஃபுல் தானே 2 பேருமே. சூரியன் சந்திரன் 2 பேரும் பவர்ஃபுல் தான். அவங்க 2 பேருமே இவங்க பாதிக்கிறாங்க. சூரியன் இல்லாம காலையே ஒண்ணு பண்ண முடியாதுல்ல. சூரியன் பிரகாசமா இருந்தா தானே. அது கரெக்ட் சார். அவங்களுக்கு அதெல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் அதை பற்றி பேசணும். முதல்ல விடியட்டும். ரஞ்சிதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோம். ரஞ்சிதா பார்வதி வராங்க. அந்த அம்மா ட்ராமா ஆர்டிஸ்ட் தான். அவங்க ட்ராமா ஆர்டிஸ்ட் இல்லை, அதான் அவங்க பேர் கௌஷிகா. அவங்க நம்ம ஓஜி மகேந்திரன் சாருடைய ட்ரூப்பில் நடிச்சிட்டு இருக்காங்க. கைலாசத்தில் சிவன் வேஷங்கிறதுனால நீங்கள் கைலாசம் வரைக்கும் போயிட்டீங்க, அவங்க இல்லை. இதில் பெரும்பாலும் நாங்கள் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 20 பேர் தான் இருக்கோம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு, மேடம் இவங்கெல்லாம் மேல் தட்டு. அதுக்கப்புறம் கீழே ஒரு 15 பேர் இருக்காங்க ட்ராமாவிலே ரொம்ப வருஷமாக நடித்தவங்க. அது போக மீதி ஒரு 40-50 பேரை ட்ராமா ஆர்டிஸ்ட்டை போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாம் யாருங்க? யாரு? அந்த ஜோசியருடைய மனைவி. ஆமாம், சுனந்தான் ஒரு அம்மா இன்னைக்கு என் ட்ரூப்பில் நடிச்சிருக்காங்க. இதோ இந்த பிள்ளைய எடுத்துங்களேன், ஹீரோயின் பண்ணுறாங்களே. யார்? ஜோசியர். அவர் தான் ரைட்டர். கேபி அறிவானந்தம். இன்றைக்கி புராண படம் அப்படின்னா நம்பர் 1 ரைட்டர் அவர் தான். நாடகமும் சரி, இது சீரியல் பண்ணுறதுலையும் அவர் தான் நம்பர் 1 ரைட்டர். அவர் யாருன்னா நம்ம RS மனோகருக்கு 7 நாடகங்கள் எழுதி கொடுத்தவர், சங்கர் சாருக்கு படங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணவர், பாடல் எழுதினவர். நமக்கு இப்போ ஒரு 13 நாடகங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. இது முதல்ல எங்களுடைய 40 வருஷம் நான் இந்த நாடகத்துறையில் இருக்கேன். அவர் எனக்கு 13 நாடகங்கள் எழுதி கொடுத்துருக்காரு. படம் இது ஒன்று தான். இதுதான் ஃபஸ்ட்டு படம் நாங்கள் கொண்டு வர்றது. இந்த முயற்சி எங்களுக்கு வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அடுத்தது முருகனுடைய சப்ஜெக்ட் இருக்குது. லீடர் யாராவது மூவி பார்க்க இந்த மாதிரி மூவிலாம் வந்து மோஸ்ட்லி வந்து பிஜேபி சார்ந்தவங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா என்ன? சாமி கும்பிடுறீங்க இல்ல, வேற மாதிரி போயிடுவீங்களே, கட்சி சார்பா போயிடும். அதனால தான் நாங்களே அது பண்ணிக்கிட்டோம். எல்லா கட்சியிலயும் சாமி கும்பிடுறாங்க இருக்காங்க. ப்ரமோஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில மூவிஸ் இப்படிதான் போனதா நீங்க கூட ஒரு மூவி வந்திருப்பீங்க. அது அவங்க பண்ணாங்கங்க. இந்த ராகு கேது தோஷம் இல்லாத ஆளே இல்ல. மதம் கூட தாண்டி நீங்க வந்து இந்துவா இல்லைனாலும் கூட உங்களுக்கு நவகிரகங்களுடைய தோஷ நிவாரணிக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க. இல்ல, கிறிஸ்டியன், முஸ்லீம் எத்தனை பேர் நீங்க போய் பாருங்க, காலகஸ்தில பாருங்க, திருநாகேஸ்வரம் பாருங்க, எல்லாருமே வராங்க சார். எல்லாரும் அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த இது தவிர இது வந்து அந்த ராகு கேதுங்கிற சப்ஜெக்ட் எடுத்து அவர் எடுத்த படம். ஸோ படத்தை தான் நம்ம ப்ரமோட் பண்றோம். கொஞ்சம் எங்களுக்கு நீங்க ஆமா, அடுத்து திருச்செந்தூர். மேடம் இல்லாமலா? மேடம் ஆரம்பத்தில் என்னோட தலைமுறைக்கு இப்போ நான் வந்து முருகா அமரா அப்படின்னு ஞானப்படத்தை தேடிட்டு அவர் பின்னாடி ஓடுறேன். அம்மா கேரக்டர் தான், பார்வதி தான். என்னங்க விரும்பி கேட்டுக்கிறேன். வள்ளி தேவாயினியா இருக்க முடியாது இல்லைங்க மேம். இப்போ சோசியல் மீடியால வந்து யாருனாலும் ஆக்டர் ஆகலான்னு ஒரு செக்மெண்ட் இப்போ இருக்கு. அவங்க சப்போஸ் சோசியல் மீடியா ஃபேமஸ் ஆயிட்டா உடனே இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களோட தூக்கி போட்டுறாங்க. ஸோ நீங்களா சீனியர், இதை பத்தி என்ன ஒப்பீனியன் பண்றீங்க? இல்லை, ரொம்ப நல்ல விஷயங்க. இப்போ எனக்கு முன்னாடி வந்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளே வர்றது அவ்வளோ கஷ்டம். அந்த ஏவிஎம் உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த கேட்டு வழியாக உள்ளே வருதுங்கிறது குதிரை கொம்பாக இருந்துச்சு. என்னோட தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நான்லாம் அப்படி கஷ்டப்பட்டு வரல, ஈஸியாக தான் வந்தேன். நான் வந்து காம்பேராக ஒர்க் பண்ணி, டிவியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி, ஈவெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி, அங்கெல்லாம் என்னை பார்த்தவங்க மெயின் மாடலிங்லேருந்து அப்படியே நம்ம என்ட்ரி ஆகிறோம். அதை விட இப்போ இன்னும் ஓப்பன் அப் ஆயிருக்குங்கிறத நான் ரொம்ப நல்ல விஷயமா ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ரெண்டாவது, நீங்கள் ஏன் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறீங்க? இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா மூலமாக யார் வேணால் ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட இன்றைக்கி வந்திருக்கு. அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒருத்தர் ஏதாவது தவறான செய்தி சொன்னாங்கன்னா உடனடியாக அந்த தவறான செய்திக்கு மறுப்பான செய்தி கூட இன்றைக்கி வந்துடுது. முன்னாடியெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்களை பற்றி கிசுவெல்லாம் எழுதுவாங்க. இப்போல்லாம் யாரும் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து பொய் செய்தியெல்லாம் வந்து ரொம்ப பரப்ப முடியாது. ஸோ ஐ திங்க் திஸ் ஓப்பன்னஸ் இஸ் குட். இன்னொன்று, திறமை இருந்தும் குடத்தில் இருக்கும் குத்துவிளக்காக பல பேர் ஒரு காலத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி
யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்னால அந்த திறமை வெளியே தெரியுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். சரி, ரொம்ப நன்றி. ஆமாங்க. தேங்க்யூ.